ஒருத்தையும் காணாமே எல்லாரும் எங்கே போய் தொலைஞ்சாளுங்கன்னு தெரியலையே. நம்ம மட்டும்தான் எப்படி வீட்டில் கிடக்குறோமா? சகபி, அடியே சகபி, எங்கடி இருக்கிற? யார் அதுவும் தெரியலையே. ஒருவேளை வெள்ளாயி ஆத்தா கூப்பிடுதோ? அடியெல்லாம் சகப்பி, என்னடி ஒன்ற? வீட்டில் தான் அடி இருக்கிற, வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறியா? ஆத்தா ஆத்தா வாங்க வாங்க. என்னத்த வந்து வர்றதும் கூட தெரியாமல் இருக்கிறா. இந்த வாரேன். வாங்க ஆத்தா, உட்காருங்க உட்காருங்க. என்னத்தா இப்படி வரமாட்டீங்களே, என்ன இந்த பக்கம்? அடியா மட்டும் கோழியை ஒன்றை காணாமடி, உன் வீட்டு பக்கம் வந்துச்சான்னு கேட்கலாம்னு தான் வந்தேன். கோழியா? எங்கள் வீட்டு பக்கம் எதுவும் வரலையேத்தா. எங்கள் வீட்டு பக்கம் எந்த கோழியும் வராதே. நல்ல அழகு பட்ட கோழிடி, நல்லா 5-6 நாள் எங்கள் வீட்டில் முட்டை இட்டுச்சு. அப்புறம் 4-5 நாளாக எவ வீட்டில் போய் இட்டுச்சுன்னு தெரியலை. 2 நாளாக கோழியவே காணா. நானும் வீடு வீடா போய் தேடிட்டேன். ஒருத்தரமே இங்கே வரலைன்னு சொல்கிறாளுங்க. யார் சொல்கிறத நம்புறதுன்னு தெரியலையே. முட்டையிற கோழியா? கரெக்டாக பார்த்து அடைச்சிருவியலே, எங்கே விட்டி அப்படி? தெரியலையே முட்டி, எந்த பெரிய உணவை பிடிச்சிக்கிட்டு போயிட்டாலோ என்னமோ தெரியலையே. வராமல் மட்டும் இருக்காதே, சாயங்காலம் வந்துருச்சு. சரி வந்துருமாக்கும்னு பார்த்தா அப்புறம் 2 நாளாக நறுக்கா கோழியவே காணாமட்டி. அழுப்பி வீட்டில் இன்றைக்கி நல்ல கோழி குழம்பு மணத்து கிடந்துச்சு. வாரியெல்லாம் முல்ல சன்னலில் நின்று எட்டி பார்ப்போம் அவள் என்ன பேசுகிறான்னு. அவள் கூட பிடிச்சாலும் முடிச்சு குழம்பு வச்சுருப்பா. அப்படி அடி சொல்கிற, எவ விட்டு கோழியை பிடிச்சி குழம்பு வைக்கிறது? அவளை மட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு அவளை டங்கு வார இன்னைக்கு அத்து புடுறேன். அப்பா, இன்னைக்கு நல்லா ஒரு பிடிச்சாச்சு நம்மளும். எவ விட்டு கோழின்னு தெரியலை. நல்லா 4-5 நாளாக நம்ம வீட்டிலேயே முட்டையிட்டுச்சு. 2 நாளாக தெரியாமல் அடைச்சி போட்டிருந்து இன்றைக்கி நல்லா அடித்து நல்லா குழம்பு வச்சு நல்லா தின்னுட்டான். என்ன ருசி, நல்லா இருந்துச்சே. அடேங்கப்பா, ரொம்ப நாள் ஆச்சே இப்படி சாப்பிட்டு. அடியலா, நீ சொன்ன மாதிரி இவன் ஆண்டி பிடிச்சி தின்றுருக்கிறா கோழி குழம்பு வச்சு. இருடி மொல்ல கேட்டு பார்ப்போம், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். எனக்கு அப்போவே வீட்டுக்குள்ளே நல்லா மனத்து கிடந்துச்சு கோழி குழம்பு வச்ச மாதிரி. நானும் சந்தேகத்தில் தாத்தா சொன்னேன். இங்கே வந்து பார்த்தா நெச்சத்துக்குமே இந்த கிளடி தான் பிடிச்சி தின்றுருக்கு. சரி வாங்க போய் பேச்சு கொடுத்து பார்ப்போம். அடியலா, வீட்டில் யாருடி? கொஞ்ச நேரம் நம்மளை படுக்க விடுறாளுகளாம்மா. சரி கூப்பிட்டு பேசுவோம். வாங்க வாங்க. ஆத்தாடி, எப்படி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறா பாருக்கா. என்னாடி இப்படி தன்னந்தனியாக பைத்தியகாரி மாதிரி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குற? சிரிக்கிறத பொறுக்குது இல்லை இந்த கல்லடிக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, வா வா வந்து உட்காரு வா. என்ன ஆத்தா இப்படி கோபமாக வந்துருக்கிறீங்களா? என்ன அடியலா? அது எதுன்னு நான் கேட்க விரும்பலை. என் வீட்டு கோழியை காணா, எவ்வளோ பிடிச்சிக்கிட்டு போயிட்டா. அது எவன்னு தான் தெரியலை. அதே உனக்கிட்ட கேட்டுட்டு போகணும்னு வந்தேன். நீ எதுவும் பிடிச்சியா? ஐயோ, நம்ம இந்த கோழி குழம்பு வச்சு தின்னு இந்த கல்லடிக்கு தெரிஞ்சிருக்குமோ? என்ன பண்ண பரவாயில்ல தெரியலையே. அது வந்து எந்த கோழி இந்த பக்கம் வரலையேத்தா. ஏண்டி திருடி தின்னதும் இல்லாமல் பெரியல உன மூதேவி பொய்யா சொல்கிற? இருடி, இன்னைக்கு உனைய கட்டை எடுத்து இன்னும் உரிச்சு போடுறேன்.